ஸ்டே தேர், அசையாத. எஸ், என்ன பேசுறதுக்கு ஓப்பன் பண்ண? நான் எதுக்கு வீடியோ பண்றேன்னா, ஒய்ஃபை ரீசார்ஜ் காலையில் என்னத்தடா பேசின்னு இருக்க. எண்ட் ஆஃப் மந்த்து, ஐ மீன் ஜூலை எண்டு. ஓகே, இல்லை நாளைக்கு தான் எண்டு, இன்னும் ஒரு நாள் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால இல்லை, இந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இந்த வீடியோ எதுக்கு மெயினாக ஆன் பண்ணனே தெரில. யூடியூபர் இஷ்யூஸ். ப்ளீஸ் கேக்குதா? ஹலோ ஹலோ. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மந்த் எண்டு. ஆக்சுவலாக இந்த மாதம் சுத்தமாக எந்த வீடியோவும் போடல. போன மாதம் மட்டும் போட்டியாடான்னு கேட்டால் போன மாதமே எதுவும் போடல. பட் ஈவன் தோ நான் போடாததுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த டாபிக் பற்றி எனக்கு பேசணும்னு எதுக்கு தோணுச்சுன்னா, லிட்ரலி எனக்கு இப்போ போயின்னு இருக்க ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் எதை நோக்கி போயின்னு இருக்குன்றது புரியல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்பை வந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே நிறையா பிரச்சனைகள் போயின்னு இருக்குது. லைக்வைஸ் ஒரு பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும் இந்த ப்ராப்ளம் போயின்னு இருந்துச்சுல, அது ஒரு பக்கம். அண்டு இந்த டெய்லர் அக்கான்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் பண்ணாங்க, அதுக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுக்கு ஏடோடி நந்தா அவர் ஒரு வீடியோ போட்டார். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயின்னு இருக்குது. பட் எனக்கு என்ன லிட்டரலாக தோணுதுன்னா, எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒரு சில அப்யூசிவ் வேர்ட்ஸில் இருந்து தான் சொன்னால். இப்போது பிரியாணி மேனை வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தேன் நான். ரொம்பவே ரீசெண்டாக நண்பர், நம்ம இர்ஃபான் நண்பர்னு போட்டிருந்தாரு. பட் அதே வந்துட்டு அவர் திருப்பி கொடுத்தாரான்னு கேட்டால் இல்லை. ஸோ நான் இவரையும் தப்பு சொல்ல, அவரையும் தப்பு சொல்ல. ஏன்னா இதை பற்றின வீடியோ கிடையாது இது. இப்போது இதை பார்க்கும்போது லிட்டரலாக நான் என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. மோரோவராக அவங்க 2 பேரை பற்றி இந்த வீடியோவில் எதுவும் பேச போகிறதில்ல. ஆக்சுவலாக அவங்க 2 பேரை பற்றி பேசணும்னு தான் கேமரா ஆன் பண்ணேன். பட் எனக்கு வந்துட்டு அதில் உடன்பாடில்லை. இப்போது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போது யாரோ ஒருத்தவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, அந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் போடுறது, இல்லை யாரோ ஒருத்தவங்க வீடியோ பேசியிருக்காங்க, அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுறது, இல்லை அந்த வீடியோவில் வந்துட்டு அவர் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு அந்த அளவுக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்ம இங்கே எதுவும் இல்லை. நாம் இல்லை, நான் அதோட மைண்ட் செட் எனக்கு கிடையாது. பிகாஸ் இப்போது அதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் என்ன சொல்ல வரேன்றதே எனக்கு கரெக்டாக இன்னும் லிட்டரலாக புரியல. ஓகே, சொல்லலாம். இஃப் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு 10 வேர்ட்ஸ் பேசுகிறீங்கன்னா அதில் ஒரு 3-4 வேர்ட்ஸாவது கெட்ட வார்த்தையாக தான் இருக்குது. அண்ட் அந்த 3-4 வேர்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 வார்த்தையாவது ஏதாவது ஒரு உண்மையான பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த வார்த்தைலாம் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. இதை நான் எதுக்கு இப்போ பேசுகிறேன்னா, இப்போ எனக்கு இருக்கிற யூடியூப் ஆகட்டும், இருக்கிற மூவி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எனக்கு லிட்டரலாக புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இவருதான் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போது தளபதி வந்துட்டு படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் மாதிரி ஒன்று நடத்தி, மாநாடு மாதிரி சம்திங், அது ஏதோ அவங்களுக்கெல்லாம் பாராட்டினார், இதெல்லாம் பண்ணார். அண்ட் அங்கே வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, செல்ஃப் ப்ளேஜருக்கு நோ சொல்லுங்கள், ட்ரக்ஸுக்கு நோ சொல்லுங்கள் அப்படின்றாரு. அண்டு அப்படியே அப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த பக்கம் லியோ ஒரு ட்ரக் மாஃபியாவோட மூவி. வாட் டஸ் இட் மீன்ஸ் அப்படின்னு தான் யோசிச்சுங்க. இப்போது கெட்ட வார்த்தைலாம் இப்போ ரொம்பவே நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஒரு வீட்டில் இப்போது ஒரு தாய் தன்னோட மகனுக்கு வந்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறதே வந்துட்டு ரீல்ஸாக ரியாக்ஷனாக போட்டுன்னு இருக்காங்க. அதனால லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இவங்க வந்துட்டு சிக்மா மேல் மாதிரி இருக்கிறாங்க, சிக்மா ஃபீமேல் இவங்க அப்படின்றதுனாலலாம் இருக்குது. அண்டு இதில் தான் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஃபேமிலியாக இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மித்து வந்துச்சு. இப்போது நீ கெட்ட வார்த்தை பேசினா தான் ட்ரெண்டில் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீ என்ன பெரிய உத்தமனா, நீ கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லையான்னு கேட்டால் நான் பேசுவேன். பட் ஐ நோ மை பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ சொல்கிறேன், அவன் எனக்கு திருப்பி சொல்கிறான்னா அது இருக்குது. நானும் அந்த தப்பில் இருக்கேன் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் எதுக்கு ஒரு உமனை வந்துட்டு புல் டவுன் பண்ணுறது?
மன்னிச்சோ அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த சேனலில் வந்துட்டு அவங்க நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வீடியோஸ் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நான் அவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு வீடியோ தான், அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னுமே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நிறையா மெயில் ஃபாலோவர்ஸு இவங்கெல்லாம் நிறையா பேர் வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு எனக்கு புரியல, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சேனல் நடத்துகிறாங்க, யூடியூப் நடத்துகிறாங்க, அவங்க இன்ஃபர்மேட்டிவாக ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா ஃபைன். ஆனால் ஒருத்தன் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசி ஃபேமஸ் ஆகிறான், கெட்ட வார்த்தை பேசி அவன் ஒரு செலிபிரிட்டி ஆகிறான், லூசுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி செலிபிரிட்டி ஆகிறான் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இர்ஃபான் யூ வந்துட்டு அது பேசுறதுக்கு காரணம் ஒரு கோவமாக இருக்கலாம். பட் அவரை எத்தனை பேர் பார்த்துன்னு இருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது அப்படின்னாலாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போனாங்க. இதுவே அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறாரு, ஒரு ஸ்டேஜில் நின்று அவர் பேசின்னு இருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு 4 லட்சம் பேர்னே வச்சுக்கலாம், சின்ன ஒரு யூடியூபர்னே வச்சுக்கலாம். ஒரு 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. அந்த 4 லட்சம் பேர் வந்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. அந்த 4 லட்சம் பேர் கிட்ட லைவாக அவர் நின்று இந்த வார்த்தையை பேச முடியுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு யூடியூப்ன்ற சர்க்கிள் வந்துட்டு இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, இங்கெல்லாம் எதுவும் ஆகாது. நேற்று கூட நிறையா வீடியோஸ் பார்த்துருந்தேன். அந்த வீடியோஸில் எல்லாமே இப்போ பேட் வேர்ட்ஸ்ன்றது ரொம்ப நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தரை கலாய்க்கிறது, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கோம், யாரோ ஒருத்தன் வந்துட்டு முன்னாடி தரியான்னு கூப்பிட்றான், அது இதுன்னு கூப்பிட்றான்னா நம்மளுக்கு அதுவே ஒரு மாதிரி உள்ள ஃபீல் ஆகிருக்கும். பட் ஒரு ஃபேம் இருக்கிற ஆள், ஒரு இந்த ஃபேம் வச்சுன்னு இருக்கிறாரு, அவர் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவளெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் அவர் வந்துட்டு ஏன் நிதானமாக இல்லைங்க. அண்ட் ஓகே, அந்த வீடியோ பேசும்போது நிதானமாக இல்லை, அண்ட் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது பீப் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டா என்ன மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறோம்னா அந்த வீடியோ வராமலே இருக்கலாம், இல்லை அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இவர் அந்த இடத்துல பீப் போட்டு இந்த வார்த்தை தான், இப்போ நீங்கள் அங்கே பீப்பு போட்டும் ஒரு யூஸும் இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் என்ன வார்த்தை பேசியிருக்கீங்கன்றது தெரிய போகுது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நானே லிட்டரலாக லியோவோட ரிலீஸ் வந்துச்சு இல்லை, லியோ படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த பாட்டு பீப் பண்ணியிருந்தாங்க. மில்லி உள்ள போனால் கில்லி வெளில வரும் பாரு அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் மியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த லியோ விலாகில் வந்துட்டு சொல்லியிருப்பான், விலாகில் சொல்லியிருப்பேன். என்னன்னா அந்த இதெல்லாம் பீப் போட்டிருப்பாங்க. பட் ஈவந்தோ வந்துட்டு ஹோல் தேட்டரே பாடுச்சு, என்ன யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் அதை சொல்லும் போது எனக்கு லிட்டரலாக அப்போ ஒரு அணில், அப்போ வந்து இப்பயும் அணில் தான், பட் அந்த வார்த்தைக்கெல்லாம் அப்போது எனக்கு அவ்வளோவா எதுவும் இது தோணல. பட் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸுக்கு வராரு, ஸோ தட் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு அத்தனை பேர் வராங்க. ஸோ அவர் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு நல்ல படம் இருக்குதுன்னா அந்த ஒரு நல்ல படத்தில் ஒரு 10 கெட்ட வார்த்தை இருந்தே ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா அப்படின்ற ஒரு படம் இருக்குது. அந்த மகாராஜான்ற படத்தில் வந்துட்டு கெட்ட வார்த்தை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. லெஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த சிங்கப்புலி அவர் பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க நிறையா வேர்ட்ஸு. அண்ட் எனக்கு அந்த அந்த படம், அந்த படமாகட்டும், பிடி சார் ஆகட்டும், எல்லா படத்துலையும் வந்துட்டு இந்த படங்கள் எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. அதுவும் ஃபீல் ஆச்சு. என்னன்னா, இப்போது எத்தனை நாளைக்கு தான் இப்படியே படம் எடுத்துன்னு இருப்பீங்க? லைக் ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு மென் தான் காப்பாற்றணும், இல்லை அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நீதி வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி இப்படியே பேசின்னு இருந்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இது ஒரு எஜுகேஷன் பர்பஸு அப்படின்ட்டு ஒருத்தன் வீடியோ போடுறான், ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸ்ன்னு ஒரு வீடியோ போடுறான். அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சில பேர் இருக்கிறதுனால எப்படி முன்னேறும் யூடியூப் கம்யூனிட்டி? எப்படி முன்னேறும்? இப்போது விஜய் சித்து பிளாக்ஸில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், பேசுகிறாங்க, அவங்க பீப் போடுறாங்க. அந்த 4 பேர் இருக்கும்போது அங்கே கெட்ட வார்த்தை வருதுன்னா வந்தே தான் ஆகணும். அதனால அவங்க பண்ணுறது கரெக்டுன்னு ஆகிடாது. பட் அவங்க வந்துட்டு அதெல்லாம் இன்னும் குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் இதில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கட் பண்ணி தூக்கினா நல்லாயிருக்கும். கட் பண்ணோம் அங்கே ஆல்மோஸ்ட் மேபி கட் பண்ணாமலேயும் போகலாம். பட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இது போயின்னு இருந்துச்சுன்னா எங்கே போய் முடியும்? ஒரு படம்னா அதில் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை இருந்தால் தான் ஆகணும். கெட்ட வார்த்தை அப்படின்றத எப்படி இது பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீடியோலேயே நான் அத்தனை கெட்ட வார்த்தைன்ட்டு சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நான் எத்தனை வாட்டி பக்கன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாரையும் டோன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு இப்போது ஒரு 10 வார்த்தை பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு 10 வார்த்தையில் 8 வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருக்குது. இப்போ A2D நந்தா வந்துட்டு டீசெண்டாக வீடியோ போட்டாருன்னே வச்சுக்கலாம். பிரியாணி மேனுக்கு அவர் ஆப்போசிட்டாக ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ வந்துட்டு அவர் இன்ஃபர்மேட்டிவாக போட்டார், அது இதுன்னு வச்சுக்கலாம். இன்ஃபர்மேட்டிவாகவே போட்டார், பார்த்தேன். பட் என்னன்னா, அதில் கூட அவர் ஏதோ ஒரு மீம் ஆட் பண்ணும். இப்போ நீங்கள் அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கணுன்னா உனக்கு ஒரு கெட்ட வார்த்தை மீமை போட்டால் தான் நீ அங்கே சிரிக்கிற, உனக்கு சிரிப்பு வர வைக்கிறதுக்கு நான் அங்கே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம்.
நீங்கன்னு சொல்லும் போது என்னையும் வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நானே ரீல்ஸ் பார்க்குறேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன்னா ஒரு 18+ ரீல் வந்தே தான் ஆகும். இல்லை யாரோ ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறது வந்தே தான் ஆகும், ஒரு கெட்ட வார்த்தை வந்தே தான் ஆகும். இதெல்லாம் டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணி இந்த என்ன படம் அது கோமாளின்னு நினைக்கிறேன். கோமாளி படத்தில் வந்துட்டு யோகி பாபு ஒரு எக்ஸாம்பிள் தருவார். அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் நார்மல் ஆகிட்டு இருக்குது. நம்ம எவன் என்ன சொன்னாலும் அதை வந்துட்டு அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே விட்றா, நீ எனக்கு இது சொன்னால் நான் உனக்கு இது சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் எங்கே தான் இதெல்லாம் போகுது? சில அபியூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தராங்கன்னா அந்த அவங்க வந்துட்டு எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க? அவர் ஆக்சிடென்ட் பண்ணாரு, அது இது அதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தர் மென்டல் ஹெல்த்தில் போகிறாரு, அவர் ஏதோ பண்ணிக்க போகிறாரு, ஃபேனில் சம்திங் எல்ஸ், அதெல்லாம் விட்டுறலாம். இந்த ஜோனுக்கு எதுக்கு வரோம்? ஃபர்ஸ்ட்டு இந்த ஜோனுக்கு, இந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு கூட்டின்னு வந்துட்டு இருக்கேன் இன்ஸ்டா. ஒருத்தன் லூசுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணானா அவனை தூக்கி உக்கார வச்சிடுறான். ஒருத்தன் பிஹேவியர், ஒருத்தன் மேனஸ் இல்லாமல் பேசுகிறான், ஒருத்தனோட பிஹேவியர் சரியில்லை, ஒருத்தன் கரெக்டாக இல்லை, அவனோட பர்சனாலிட்டி கரெக்டாக இல்லை அப்படின்றவனெல்லாம் தூக்கி கொண்டாடுறீங்களே. இப்போ ஃபிட்னஸ் வீடியோ போட்டுன்னு இருக்கிறாங்கன்னா ஃபிட்னஸ் வீடியோ போட்டுன்னு இருக்கிறவன் அந்த ஃபிட்னஸ் வீடியோவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். வ்ளாக்ஸ் வீடியோ போட்டுன்னு இருக்கிறவன் வ்ளாக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். மூவிஸ் பற்றி பேசுகிறவன் மூவிஸ் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட் பிளாகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஒருத்தர் ரோஸ்ட் பண்ணிட்டாருன்னு வந்து இவர் இப்படியெல்லாம் பேசுறது கரெக்டா? அவர் பேசுறது தப்பாவே, அவர் பேசுறது கரெக்டுன்னே நீங்கள் நிறையா பேர் சொல்லுவீங்க. ஓகே ஃபைன். அண்ட் யாராவது ஒருத்தங்க இதை நீங்க கேட்கணும்ல. அவர் மேலே இருக்கிற அவர் இப்போ திட்டாரு அப்படின்ட்டு வந்துட்டு நான் அவர் மேலே கோவப்பட்டு பேசுகிறேன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை பிரியாணி மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. இந்த சொசைட்டி வந்துட்டு இப்படி எதுக்கு மாறுச்சு? ஒருத்தர் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறாருன்னா ஒரு டீசெண்டாக இருக்கிறவர் ஒரு இந்த அளவுக்கு அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாருன்னா இப்போ வாட் த யூஸ் இன் தட்? அப்படிதான் கேட்குறேன். ஒரு தலை லோக்கலான ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் வந்துட்டு ஃபுல்லாக பீப்ஸ் கெட்ட வார்த்தை இப்படியே போகுதுன்னா அதை வந்துட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கோரியை எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு நல்லா வீடியோ போட்டுன்னு இருக்கிறாரு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஏதோ ஒரு ப்ளூப்பரில் ஒரே ஒரு வேர்டு வந்துச்சு, அதை வச்சு எவ்வளோ ட்ரோல் பண்ணிங்க. எல்லா இடத்துலையும் அதே தான், எங்கே போனாலும் அதே வேர்டு தான். இந்த மாதிரி இருக்குது இல்லை? ஏன் நான் கூட அதை மீமாக எடுத்து போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோலையோ அதுக்கு முந்தின வீடியோவில். இந்த மாதிரி வந்துட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணை போய் பார்க்கணுமா, ஒரு பொண்ணுக்கிட்ட டேட் பண்ணுமா, நார்மலைஸ் அது டேட்டிங் ஆப்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. முன்னாலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற இந்த ரீல்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டா சொசைட்டி ஆகட்டும், யூடியூப் சொசைட்டி ஆகட்டும், எல்லாத்தையுமே நாசம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் கையில் ஃபோன் கிடச்சிச்சுன்னா அவன் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீலெல்லாம் நான் லிட்டலாக பார்க்கும்போது எனக்கு ஃபன்னியாக இருந்துச்சு. பட் எனக்கு அது லிட்டலாக நடக்கும்போது எனக்கு புரியுது. ஒரு நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க கூட எல்லாம் ஒன்று மண்ணா இருக்கும்போது நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு டீ குடிக்க வைக்கிறது, இல்லை நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது. அண்ட் இதை இப்போ எடுத்துன்னு வந்து இப்போ எவன் என்ன பண்ணாலும் டே அங்கே பாடுறா வானவில்லை, டே அங்கே பாடுறா இது, டே அங்கே பாடுறா அது அப்படின்னு புதுசாக எடுத்துன்னு போகிறாங்க. அண்ட் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு காரணம் என்ன? இது இப்போ வெளியே வந்துருச்சுன்னு இவங்க தப்பா? இந்த விஷயம்லாம், இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சது இவங்க தப்பா, இல்லை இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறதே தப்பான்னு புரியல. ஒருத்தன் வந்துட்டு சாப்பிட்டாலும் எதனா ஒன்று சொல்கிறாங்க, சாப்பிட்ற வீடியோ போட்டாலும் எதனா ஒன்று சொல்கிறாங்க. இல்லை ஃபிட்னஸ் வீடியோ போட்டாலும், நீ ஃபிட்னஸ் வீடியோ போட்டாலும் உனக்கு பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கான், சாப்பிட்ற வீடியோ போட்டாலும் உனக்கு பார்க்குற ஆடியன்ஸ் இருக்கான். பட் இந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸு எங்கே மாறுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சண்டை நடக்குது, இப்போ நானே இதுக்கு ஏதாவது நெகட்டிவாக தம்மையில் வச்சா மட்டும்தான் நீங்கள்லாம் வந்து பார்ப்பீங்க. நான் பாசிட்டிவாக வச்சா எவனும் வந்து பார்க்க போகிறதில்ல. நெகட்டிவாக தான் நிறைய பேர் தேடி போறீங்க. அந்த நெகட்டிவ் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே பீக்கில் ஏற்றி வச்சுருக்கீங்க. ஒரு படம் நல்லா இருக்குதுன்னு ஒருத்தன் எடுத்து போட்டோம், அதை பற்றி அவனுக்கும் தெரியாது. அதே ஒரு படம் கேவலமாக இருக்குதுன்னு எடுத்து போட்டோம், அதை பற்றி நிறையா பேசுவாங்க. இல்லை அந்த படத்துலேருந்து லீக் எதனா வந்திருக்கு, அந்த படத்தில் இந்த ஹீரோயின் இப்படி பண்ணாங்களாம், அந்த ஹீரோ இப்படி பண்ணாங்களாம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வரட்டும், ஓடி போய் அந்த படத்தோட ட்ரெய்லரு, கிளிம்ஸு இதெல்லாம் ஓடி போய் பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த நெகட்டிவ், இந்த அபியூசிவ் வேர்ட்ஸு, இந்த மாதிரி தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா, இந்த ஜியோ நெட்வொர்க் கம்பெனி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கும் ஒரு விலைவாசி ஏற்றி அவன் வச்சுன்னு இருக்கான். அவன் வந்துட்டு ஏற்றுறதுல தப்பு இல்லை, அது அவனோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நானே வந்துட்டு சாயங்காலம் ரீசார்ஜ் காலியாகிடும், என்ன பண்ணணும்னு தெரியாது. இந்த வீடியோ எடிட் வேலை பண்ணோம், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு காலையில் ஆகிடும். ஸோ 30ஆம் தேதின்னு சொன்னால் நாளைக்கு இந்த வீடியோ வருமா என்னன்னு தெரியாது. லைக்வைஸ் எனக்கு என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்னாலாம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு இல்லை, இந்த மாதிரியே நிறையா பேர் இருப்பீங்க. எதுக்கு நம்ம இப்படி மாறிட்டோம்? நம்மலாம் இப்போது கிளாஸில் எல்லா கிளாஸ்லேயும் ஒருத்தன்ட்டு இல்லை, நிறையா பேர் இருப்பீங்க இப்படி, யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க, இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு, இந்த வேர்டெல்லாம் நம்ம இன்டர்நெட்லேருந்து தான் கற்றுக்கிட்டோன்னே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஸ்டடீஸ்லேருந்து கற்றுன்னு இருக்கலாம். பட்
சொல்கிறேன், இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தவங்க யாராவது பேட் வேர்ட்ஸ் பேசினாலோ இல்லை அபியூசிவாக பேசினாலோ அவங்க கிட்ட சேராமல் இல்லைப்பா ஆனா அப்படின்ட்டு தூரமாக இருந்தவங்க இப்போ அந்த மாதிரி அபியூசிவாக பேசுகிறவங்க இன்டர்நெட்டில் அப்படி இருக்கிறவங்களே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோஸை பார்த்து அவங்க யாருக்கானா திட்டினாங்கன்னா அதுக்கு போய் கீழே கமெண்ட்ஸில் ஃபயர் விட்டு இந்த மாதிரி எதுக்கு மாறிட்டோம், வி டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. புரியுதா? இப்போது நீங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து நீ ஒரு வீடியோ பார்க்க முடியுமா? உங்கள் ஃபேமிலி கூட இப்போ நானே வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வில்லேஜ் குக்கிங் சேனலோட வீடியோஸ் பார்க்கலான்னு வச்சுக்கோங்க ஃபேமிலி கூட. அண்டு ஒரு நாள் என்ன ஆயிடுது, வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கும் வேறு ஏதோ ஒரு யூடியூபருக்கும் சண்டை ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. சண்டை ஆகிட்டு அவங்க 2 பேரும் சண்டை ஆகிட்டு வில்லேஜ் குக்கிங் சேனலில் கெட்ட வார்த்தைலாம் பேசி ஏதோ வீடியோ போட்டிருக்காங்க. ஓகே, கெட்ட வார்த்தைன்னு சொல்லி சைக் ஆகிட்டு இருக்கு. பேட் வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் பேட் வேர்ட்ஸ் ஏதோ பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இர்ஃபான் இதெல்லாம் நான் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அவர் டக்குன்னு எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் ஃபேமிலியில் யாரோ பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு கிரியேட்டர் இருக்காங்க, அந்த கிரியேட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு இதுதான் முழு தொழிலான்னு கேட்டால் அது கிடையாது. இப்போ ஜேகே ஆகட்டும், சத்யா ஆகட்டும், ஆமாம் இவங்க 2 பேரும் மேஜராக இவங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு அவங்க முழு நேர தொழில் கிடையாது. அந்த ஒரு வேர்ட் சொல்லும் போது நம்மளுக்கு இங்கே ஃபன்னியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது அந்த ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிட்டரலாக அந்த மாதிரி வருது, ஒரு பேட் வேர்டு வந்துட்டு வருதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். இப்போ மன்னிச்சோவே வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் அக்ரி பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு அது வேற, அவங்களோட ஜோனில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோனில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஜோனில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்குன்ட்டு அவங்க அப்படி பேசலை. அது லிட்டரலாக அப்படியே தானாக வருது, சேர்க்கைனாலேயோ ஏதோ யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அதே மாதிரி வருது. ஸோ அவங்க அப்படி பேசுகிறாங்க. நாம் இந்த இன்டர்நெட் பார்த்து, இந்த யூடியூப் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து, எஃபி பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த கன்சியூம் பண்ணி நாம் இப்படி ஆகிட்டு இருக்கோம். என்னன்னா ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு நார்மலான ஒரு மென்டல் ஹெல்த்தில் இருக்க முடியல. இன்ஸ்டா வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு சேட் ரீல்ஸ் சஜஸ்ட் பண்ணிருக்கோம், காலையில் பார்த்தா நார்மலாக வேற ரீல்ஸ் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எஃபி ஆகட்டும், எஃபியும் இப்போ மாறிடுச்சு. எஃபி வந்துட்டு முன்ன மாதிரியெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. எஃபி ஆகட்டும், ட்விட்டரெல்லாம் பேசவே வேணாம், மொத்தமாக மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்டர்நெட்டில் என்ன போகுது, என்ன ஏது இருக்குது, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எவனா ஒருத்தன் அடிச்சுக்கின்னு சாவறானா நம்ம போய் ஜாலியாக நின்று பார்க்கலாம். அவங்க என்னத்துக்கு சண்டை போடுறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அவங்க சண்டை போடுறது அவங்களுக்கு எதுக்கு ரியலைஸ் ஆகுதுன்னா, அவங்க வந்துட்டு ஒரு வீடியோவும் போட்டு டிலீட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ரியலைஸ் ஆகுது நம்ம பேசியிருக்கிறது தப்பு, நம்ம பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்ட்டு அந்த யூடியூபர்ஸ்க்கு ரியலைஸ் ஆகும்போது தான் அந்த வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு அவங்க லாஸ்ட்டுக்கும் அவங்க நல்லா காசு பார்த்துன்னு போவாங்க தான். இவங்க ஆடியன்ஸ் அவங்க எதிர்க்கிறதும், அவங்க ஆடியன்ஸ் இவங்க எடுத்துருக்கிறதும். இப்போ நான் இந்த வீடியோ பேசுறதுனால என்ன யூஸ் ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னா ஒரு 100 பேர் பார்ப்பீங்களா, 150 பேர் பார்க்க போறீங்க, அவ்வளோதான். பட் இதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. மொரவர் இன்னும் சின்ன சேனல்ன்றதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. பட் இன்னைக்கு என்னன்னா இதை பற்றி பேசலாம், கொஞ்சமாவது இதை பற்றி எஜுகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நான் இதை சொல்றதுனால நிறைய பேர் என்ன தோணுவீங்கன்னா, இவன் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு இன்ஸ்டா ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாமே நம்மளை ஒரு மாதிரி கன்சியூம் பண்ணி வச்சிருக்கு. யூடியூப்ல ஏதாவது ஒரு மீம் பிளேட்டை ஏதாவது ஒரு மீம் டெம்ப்ளேட்டை போய் தேடுறதுக்கு போறேன்னு வச்சுக்கோ, ஷார்ட்ஸுக்கு போகிற, ஷார்ட்ஸில் சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற, ஷார்ட்ஸுக்கு போகிற 1 hour 2 hour அங்கேயே கன்சியூம் பண்ணிடுது. இன்ஸ்டாக் போனாலும் இதே கதை தான். நீ போயிட்டு யாரோ ரீல்ஸ் அமைச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம், அங்கே 5 ஸ்வைப் பண்ணினே இருக்கிற, மொத்தமாக உன்னோட டேவே அங்கே போயிடும். அண்ட் யூடியூப் தான் அதே கதை தான். ட்விட்டர் இதெல்லாம் யாருது என்னன்ட்டு உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுக்கெல்லாம் யார் காரணம், எதுக்கு இந்த மாதிரி இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இப்போ நான் வந்துட்டு அலோனா இருக்கிறதுனால எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு சொல்லலாம். நிறைய பேர் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். இட் டசன்ட் மீன் நான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனே யூஸ் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்குதுன்னே வச்சுக்கலாம். பட் வேலைக்கு போயிட்டு வரவங்க ஃபோன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ ஃபோன் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு ரீல் வருது, அந்த ரீலில் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இது நான் லிட்டரலாக பேசணும்னு நினச்சேன். ஹால் கால் வந்துட்டு தப்பு கிடையாது, இது நீங்கள் ஒயின் குடிக்கலாம், பீர் குடிக்கலாம், அது குடிக்கலாம், இது குடிக்கலாம், எல்லாமே ஹெல்தி அப்படின்ட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ என்ன ப்ராசஸ் இருக்காங்க? நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தது, இங்கே நீ வந்துட்டு நீ செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்மோக் பண்ணுறதுனால எதுவும் ஆகுறது இல்லை, ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் நிற்கிறதெல்லாம் அவங்கள விட ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுதுன்னும் போது ஸ்மோக் பண்ணாதவனும் எப்படி இருந்தாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விடக்கூடாது, நாமளும் ஸ்மோக் பண்ணலான்ட்டு கூட ஸ்மோக் பண்ண போகிறான். வேர் டஸ் இட்
மீன் எங்கே போகுது இந்த சொசைட்டி? ஒரு ரீலுக்காக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்மோக்குக்கு அடிக்ட் ஆகி, ஸ்மோக்குன்ட்டே இல்லை எல்லாத்துக்குமே தான், ஸ்மோக்குன்ட்டு எடுக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ ஒரு ட்ரிங்க் எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணுறா அப்படின்னு ஒரு ட்ரிங்க் எடுக்க சொல்கிறாங்க. அந்த ட்ரிங்க் எடுக்கிற அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நோ லுக் வேர் யூ ஆர். கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றதெல்லாம். பட் எனக்கு லிட்டரலாக தோணுது. நான் இப்போ கூட என் ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவங்ககிட்ட பேசின்னு இருந்தேன். லைக்வைஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடினே வச்சுக்கலாம். 10 இயர் லாங் பேக். நம்மளுக்கு ஒரு 14-15 வயசு இல்லை ஒரு 10 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம வேறு யாராவது ஃபோன் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அவங்க சப்வே சப்பர், கேண்டி கிரஷ் இந்த மாதிரிலாம் கேம்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. எனக்கெல்லாம் லிட்டரலாக அவங்க ஒரு வாட்டி என்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டா போதும், நான் 2 வாட்டி இப்படி பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போ வந்துட்டு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. எதுக்குமே அவ்வளோவா இதாகல, எப்படி சொல்கிறது, லிட்ரலி நம்மளுக்கு அந்த டைமில் கிடைச்சின அந்த ஹாப்பினஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ இந்த இன்ஸ்டா ஆகட்டும், எஃபி ஆகட்டும், இதெல்லாம் பண்ணுறதுனால நிறைய டிப்ரெஷன் போகும். ஒருத்தன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு வரான்னா, ஏதோ ஒரு வீடியோ வருது இல்லை ஏதோ ஒரு ரீல் வருது அப்படின்ற மாதிரி ஆகணும்னா அவனோட மைண்டு மாறும். ஏதோ ஒரு ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா, இல்லை ஸ்மோக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு ரீல் வந்துச்சுன்னா அவன் ஸ்மோக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிக்காதீங்க, இது இப்போ வேறு வைரலாக போயின்னு இருக்குது. என்னடா பண்ணிருக்கீங்க? எனக்கு புரியல லிட்ரலா. அதை வந்துட்டு அவன் எவ்வளோ தெளிவாக அந்த பையன் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா நான் கீழே போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன இன்ஃபர்மேஷன். அவன் சத்தியமாக அவன் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதை வீடியோ ரெக்கார்டு வேறு பண்ணிவிட்டு நிறைய இடத்துல வேறு போஸ்ட் வேறு பண்ணிவிட்டு இப்போது தலைமறைவாக சுற்றின்னு இருக்கிறான் அவன். வேர் டஸ் இட் கோஸ்? நம்மளுக்கு கரெக்டான எஜுகேஷன் இல்லை. சீரியஸாக கரெக்டான எஜுகேஷன் இல்லை. எதை பற்றியும் நம்மளுக்கு எஜுகேட் பண்ணல. இந்த விஷயம் இருக்குது. இப்போ ஒரு 10 பேர் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா அந்த கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் வந்துட்டு வேறு வேறு பேரை பார்த்துன்னு இருப்பாங்கன்னு தெரியாது. நாட் ஒன்லி த கப்பல்ஸ். நான் வந்துட்டு மென்னை சொல்ல, விமெனை சொல்ல, ஒரு வேற சொல்ல. பட் இவன்தோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டுமே. இப்போது ஒரு பையனுக்கு வந்துட்டு அவனுக்கு விமென்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா போட்டும், அது அவனோட லைஃப் அவன் பார்த்துன்னு போவான். நீ ஏன்டா போய் ஜட்ஜ் பண்ணுற? நீ ஏன் அதை பற்றி கேள்வி கேட்குற? உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்ற மாதிரி தான். இதை வந்துட்டு இந்த இன்ஸ்டாவில் வந்துட்டு அப்படியே மாற்றுவாங்க. நிறைய பேர் இறந்து போனாங்க, இந்த இன்ஸ்டானாலே நிறைய பேர் இறந்து போனாங்க. ஒரு 2 months பேக் கூட ஏதோ ஒரு பையன் வந்துட்டு அவனோட இன்ஸ்டா ரீல்ஸில் வந்துட்டு விமன் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி நல்லா ரீல்ஸ் போட்டோம்னா பார்த்தா வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனே இறந்து போயிட்டான். ஹி கில்ட் ஹிம்செல்ஃப். இந்த மாதிரி இருக்குது. அண்டு இதே மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. நேற்று கூட ஏதோ ஒரு இது பார்த்தா ஒரு விமன் வந்துட்டு ஒரு மென்னை ரேப் பண்ணியிருக்காங்க. ஃபக். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாருக்குமே இங்கே சேஃப்டி இல்லைன்றது தான் உண்மை. மென்னுக்கும் மென்னுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, விமனுக்கு சேஃப்டி இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பட் என்ன எஜுகேட் பண்ணுறதாகட்டும், இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறதாகட்டும், எல்லாம் எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படின்னு புரியல. எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எஜுகேஷன் பர்பஸ்ன்னு ஒருத்தன் சொன்னான். அதை தான் என்னால் மன்னிக்கவே முடியல. பட் இப்போ இந்த டாபிக் நான் பேசுகிறது எதுக்குன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு, அது ஆக்சிடென்ட்னா சொல்லணும். தெரிஞ்சே யாரும் வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுலேருந்து அவர் வெளியே வந்திருக்காரா இல்லையான்னு இன்னும் நம்மளுக்கு தெரில. இன்னும் அது கேஸ் எல்லாம் போயின்னு இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடியே இவர் ராங்கான ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது இவர் தப்பு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை புள்ளி பண்ணுறதும் தப்பு. இது ஆக்சுவலாக புள்ளி தான். நிறையா பேர் வந்துட்டு ஒருத்தனை போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு கேங்காக சுற்றுறாங்கன்னா அதில் ஒருத்தனை வச்சுன்னு இருப்பாங்க, அவனை எப்போ பார்த்தாலும் கலாச்சின்னு இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி கேங்கில் தான் வந்திருக்காங்க, எனக்கும் தெரியும். பட் அதெல்லாம் இங்கே வேணாம். இப்போ யூடியூப்ல என்னும் போது அதெல்லாம் தேவையில்லை. யூடியூப்ல அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சேனலில் எதுவுமே பண்ண முடியாது லிட்ரலாக.
இந்த மதன் கௌரி சொல்லியிருந்தாரு நேற்று அவர் வீடியோவில் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயம் உங்கள் யூடியூப்ல நடந்துச்சுன்னா அதை படுறா நீங்களே சண்டை போட்டுன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துன்னு வந்துச்சுன்னா, இப்போ ஏற்கனவே 18+ இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறதுக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குதுல்ல, அதெல்லாம் மொத்தமாக மாற்றி நீ வீடியோ போட்டாலே வெறும் 18+ அவங்களுக்கு தான் இப்போ சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே மாற்றிடலாம், இல்லை உன்னோட ஆதார் கார்டு கொடுத்துரு லாகின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு நல்லா சொன்னார். அதெல்லாம் யோசிக்கும் போது why does it happens? ஒரு நெகட்டிவா இப்போ எனக்கே இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோவில் வந்துட்டு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நீ தாண்டா லூஸு, நீ தாண்டா தற்கூரி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. தற்கூரின்ற வேர்டு நான் தற்கூரின்ற வேர்டு வந்துட்டு போகிற போக்கில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு அது சுத்தமாக புரியல. சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் இருந்துச்சு, சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் இருந்துச்சு. அப்போது ஒருத்தர் வந்துட்டு சிஎஸ்கே பற்றி பேசின்னு இருப்பார், அந்த வீடியோவில் பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி கொடுத்தப்போ அவங்க கீழே வந்துட்டு அவர் பேசியிருந்தார், இந்த மாதிரி அவரை வந்துட்டு தற்கூரி அப்படின்ட்டு தம்மையிலெல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். பட் அதுவும் தப்பு தான், ஒருத்தரை வந்துட்டு டிகிரேட் பண்ணுறதும் தப்பு. யூ ஹேட் இஸ் பிளான் ஆர் யூ ஹேட் இஸ் ஐடியாலஜி, பட் யூ டோன்ட் ஹேட் தட் மேன். அவரை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் தள்ளி வச்சிடலாம், பட் அவர் சொல்கிற விஷயம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் அவரை வந்துட்டு நீங்கள் ஹேட் பண்ணணும், அவரை வந்துட்டு நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ட் வாட் டஸ் ஒரு யூடியூபரோட மென்டல் ஹெல்த் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி அவர் இந்த மாதிரி எல்லாம் ஆகுறாருன்னா நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். இப்போ இந்த இஷ்யூ வந்துட்டு நியூஸில் பேசின்னு இருக்காங்கல்ல, இதை பற்றி என்னோட பேரண்ட்ஸே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்தாங்கன்னா, இன்கேஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அதில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் வருது இல்லை ஏதோ ஒரு வீடியோவில் வருது, இந்த மாதிரி ஒரு யூடியூபர் வந்துட்டு பேசின்னு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாருன்னா இப்போ என்ன கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு கது தாப்பால் போட்டிருக்கேன்னா என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க, நீ கது தாப்பால் போட்டு வீடியோ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் சொல்கிறேன், இதை வந்துட்டு நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதால் அவேர்னஸ் ரொம்ப நிறையா பேரண்ட்ஸ் வந்துட்டு பயப்படுவாங்க. என்னோட பையன் வந்துட்டு இத்தனை ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமா, இல்லை அவன் சேனல் நடத்துகிறதே வேணாம், அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு விடணும். இல்லை இப்போது அதை இந்த மாதிரியெல்லாம் சில இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா எப்படி என்ன ஏதுன்னு தெரில. அண்ட் இப்போ எவ்வளோ நேரம் பேசின்னு இருக்குன்னு தெரில, இதில் எத்தனை நிமிஷம் கட் பண்ணிட்டு போடுவோன்னு தெரில, இதில் எடிட்டிங் வேறு பண்ணும். ரெக்கார்ட் ஆகுதா அப்படி யா. அண்ட் அதுதான் என்ன சொல்ல வந்தேன், ஏது நான் நல்லா கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் 2 பேருக்கு சண்டை, நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் சண்டை, உனக்கு அவனை கண்டா ஆகாது, அவனுக்கு உன்னை கண்டா ஆகாது, வீட்டுக்கு போங்க, நீ அவன் வீட்டுக்கு போ, அவன் வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு போயிட்டு பார்த்து பேசுங்க. எப்படி சண்டை வரும்? 2 பேரும் கனெக்டில் இருக்கிறதுனால தான் உங்கள் 2 பேருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் லீக் ஆகிட்டு இந்த மாதிரி சண்டை வந்துருக்கும். வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை ஏன் வீடியோவாக எடுத்து போடணும்? ஸோ தட் அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்கு, இப்போ நாங்கள் சால்வ் ஆகிட்டோம், எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டோம், இது ஆயிருந்துச்சுன்னு 2 பேரும் உட்காந்து பேசுறது எப்படி இருக்குது? நீ அவனை திட்டுறான், அவன் இன்னும் திட்டுறான், அவன் இன்னொருத்தன் வந்துட்டு இன்னும் திட்டுறான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை போயிருந்துச்சுன்னா இது யூடியூப் வந்துட்டு என்ன பண்ணின்னு இருக்கு? ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது இப்போ நார்மல் ஆயிடுச்சா? நீ கெட்ட வார்த்தை பேசும்போது பீப் போட்டனா அது நார்மல் ஆயிடுச்சா? நீ பேசுனது இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ என் வீடியோவில் வந்துட்டு நான் கெட்ட வார்த்தை பேசவே இல்லைன்னு எனக்கு தெரில, எங்கேயாவது பேசியிருக்கலாம், அதை வந்துட்டு எடிட்டில் நான் கட் பண்ணி தூக்கிக்கலாம், இல்லை எடிட்டில் கட் பண்ணி தூக்காமல் கூட அப்படியே வந்திருக்கலாம், எடிட்டில் நான் அதை கவனிக்காமல் கூட என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் வந்துட்டு சேஃபா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கேன். இது சேஃப் இல்லை. யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்மே ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எப்போ எவன் வீடியோ வைரல் ஆகும் தெரியாது, எப்போ எவன் ஃபேமஸ் ஆவான்னு தெரியாது. இப்போது ஒரு சின்ன சேனல், இப்போ நானே வந்துட்டு ஒரு சின்ன சேனல், நான் ஃபேமஸ் ஆகிறதே வேணாம், ஏதோ என்னை விட ஒரு சின்ன சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சேனலில் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஏதோ பேசின்னு இருக்கிறாங்க, அண்ட் அவங்க அது பேசின்னு இருக்கும்போதே ஃபேமஸ் ஆகுறாங்க, அவங்க பேசும்போது அந்த வீடியோ வைரல் ஆகிடுது, அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அவங்க யாரை எதிர்த்து பேசுனாங்களோ அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? புரியுதா நான் சொல்கிறது? அண்ட் இதுதான் ஒருத்தங்களை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அவங்க கிட்ட போயிட்டு பேசணும், அவங்ககிட்ட போய் பேசிட்டு என்ன ஏதுன்னு சால்வ் பண்ணிக்கணும். இது இப்போ இப்படியே நடந்துச்சுன்னா இப்போ இர்ஃபானுக்கு வந்துட்டு ஹேட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, மேபி நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம், எனக்கு ஹேட் ஸ்டார்ட் ஆகல, எனக்கு வந்துட்டு அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் பேசுறீங்க? அண்ட் அந்த ஹோமிஃபைன்ற வீடியோவில் கூட அவர் பேசியிருக்கிறாரு. வாட் டஸ் இட் மீன் மேன்? இதை வந்துட்டு மன்னிச்சு வந்துட்டு ஒரு இதில் வேற ஃபன்னியாக சொல்கிறாங்க, அது ஏன் ஒரு பெண் உறுப்பை பற்றி இப்படி பேசுறீங்க, ஒரு ஆண் உறுப்பை பற்றி பேசலாமே அப்படி. நான் பேசுறதே தப்புன்னு இருக்கிறேன், பெண்ணை வேணா ஆணை பேசு அப்படின்னு இருக்கீங்க.
எனக்கு தோன்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணும் அப்படின்னு எனக்கு தெரியல. யாரும் இவன் அப்போ கூட எட்டாயிரத்துல தான் திட்டு நான் யாரோ பைத்தியக்காரன்டா அவன் பேசின்னு இருக்கிறான், அவன் பேச்சு கேட்டுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா திங்க், யோசிங்க. ஒரு நாள் பேசாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள் இருந்து பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி வருது. இந்த மூவிஸ்லேயும் இப்போ எடுத்துன்னு வந்து திணிச்சிட்டாங்க. எனக்கு அதுதான் கடுப்பாகுது. ஒரு நல்ல படத்துக்கு போனோன்னா அங்கேயும் இதாகுது, ஒரு கெட்ட படத்துக்கு போனோன்னா அங்கேயும் இதாகுது. எனக்கு மகாராஜா எக்ஸ் பிடி சார் வந்துச்சுல, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. 2 படத்தையும் பார்த்தேன். 2 படமும் வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி எடுத்துன்னு போயிருந்தாங்க. சிமிலராக ஒரே மாதிரி எடுத்துன்னு போயிட்டு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மகாராஜாவும் நான் போய் பார்த்துருந்தேன், பிடி சாரும் போய் பார்த்துருந்தேன். எனக்கு என்ன புரியலன்னா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே விமனை அமுக்கி 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 ஃபுல்லாக அப்படியே டவுன் கிரேட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு. பிடி சாரில் வந்துட்டு அதை ஒரு நல்ல கருத்தாக எடுத்துன்னு போய் வச்சுருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் மாறணும், சீக்கிரம் மாறணும்னு நினைக்கிறேன் நான். சாரி கட்டினாலாம் வந்துட்டு நல்ல பொண்ணு, க்ராப் டாப்பா என்ன டாப்பா தெரில, அந்த மாதிரி துணி போடுறவெல்லாம் கெட்ட பொண்ணு. ஆமாண்டா, மாறுங்கடா, கொஞ்சமாவது மாறுங்கடா, மாற ட்ரை பண்ணுங்களேண்டா. எப்படி ஆடினா உனக்கு என்ன? அண்ட் அதனால ஃபுல்லா மென் மேல தப்பு நல்லா சொல்லப்பா. நான் மென்கிட்டயும் இருக்கு, அவங்களும் தப்பு தான் பண்றாங்க. வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, வேணும்னு பண்றது, வேணும்னு பண்ணிட்டு அதை அப்புறம் டிலீட் பண்றது, அதெல்லாம் நடக்கிறதான். அவங்களும் தப்பு பண்றாங்க, நாமளும் தப்பு பண்றோம். ஆனா பையனை அவனும் எதுவும் கேட்க மாட்டான். பையனை இப்போ பொண்ணை அவனும் எதுவும் கேட்க மாட்டான். பையனை நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, 2 பேர் விழுந்திருக்காங்கன்னா யாரை போய் ஃபர்ஸ்ட் தூக்குவீங்க? அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் போடு, அந்த பையன் மேலே வண்டியை போடு, அந்த பையன் மேலே வண்டியை ஏற்று, அந்த பொண்ணை தூக்கு வண்டியில் ஏற்று, அந்த பையன் மேலே வண்டியை ஏற்று. எவன்டா எழுதி கொடுத்த டைலாக் இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல. ஒரு படத்துல ஹீரோயின் அப்படின்றவங்க எதுக்கு இருக்கிறாங்க? ஹீரோ கூட டான்ஸ் ஆடவா, இல்லை ஹீரோ கூட ஒரு 2 ரொமான்ஸ் சீன் பண்ணவா? என்னடா பண்றீங்க? என்னடா மாறும் இப்படி இருந்தீங்கன்னா? என்ன மாறும்? விமன் வீக்கு, விமனால எதுவும் முடியாது. பிசிக்கலி வீக்காக இருக்கலாம், எதுக்கு வீக் ஆகுறாங்க? சின்ன வயசுல இருந்து அப்படி நீ இதை தான் பண்ணும், இந்த வேலை தான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும், நீ இப்படியே இரு சொல்லியே வீக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு விமன் வீக்கு. எதோ இருக்கு புதுசா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்து இன்னொரு வீடியோ தெளிவாக போடுறேன். பிளாங்கா ஆன் பண்ண கேமரா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மந்த் எண்டில் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், வீடியோ போட்டேன். அண்ட் ஃபைனலாக இதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான். இப்போது நீங்கள் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, டெய்லர் அக்காக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, A2Dக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னா அதெல்லாம் கிடையாது. பார்க்குற ஆடியன்ஸ் கரெக்டாக இருங்க. பார்க்குற ஆடியன்ஸ் வந்துட்டு அது அந்த பக்கம் கிராப் ஆகாதீங்க. இப்போது WWE எடுத்துக்கலாம். WWEல ரிங்கில் 2 பேர் அடிச்சுக்கிறானுங்கன்னா கூட்டம் இருந்தால் தானே அவனுங்க அடிச்சுன்னு சாவானுங்க. கூட்டமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கூட்டம் இருந்துச்சுன்னா தான் கூட்டம் பார்க்குறா, நீ என்ன அடி நான் ஒன்று அடின்னு பேசி நடிச்சுப்பாங்க. கூட்டமே இல்லை. இந்த நான் கேட்குறேன், ஒருத்தவங்க வந்துட்டு அவ்வளோ சாலிடாக ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க. பிரியாணி மேன் ஆகட்டும், இர்ஃபான் ஆகட்டும், அவ்வளோ இதாக வந்து சாலிடாக நின்று அசிங்கமா 2 பேரையும் மாற்றி பேசிக்கிறாங்கன்னா, ஒரு 4 லட்சம் பேர், நான் வந்துட்டு பிரியாணி மேனோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல சொல்கிறேன், ஒரு 3 லட்சம் பேர், ஆனால் ஒரு 2000-3000 பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். ஒரு ஹாலில், இப்போ நம்ம விஜய் பேசினாரு அந்த மாதிரி ஒரு ஹாலில் நின்றுட்டு அவங்க பேசிட்டோம். டேய் 2 பேரும் நின்று சண்டை போட்டோம், அப்படி பார்க்கலாம் முடியுமா? நீ யூடியூப்ல பேசுகிறோன்னா யூடியூப்ல வந்துட்டு எல்லா ஃபோனில் பார்க்குறாங்க, எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல, எதுவும் ஆக போகிறதில்ல. நான் லாஸ்ட் வீடியோவில் இதை விட்டுட்டேன். இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு செக்மெண்ட் போட்டிருந்தோம் போல. அதில் வந்துட்டு பேசும்போது கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் பேசும்போது இவரை பற்றி பேசியிருந்தேன். TTFS வந்துட்டு ஃபோன் பேசும்போது பிடிச்சிட்டாங்க, அந்த கேஸ் வேற போயின்னு இருக்குதுன்ட்டு. அண்ட் விஜேஸ் இதுவும் அப்பயே பிடிச்சாங்களாமா. சரி ஓகே, இவர் தப்பு பண்ணாருன்னா அவரும் பண்ண தப்பு தானே, கரெக்ட் தானே அப்படின்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, TTFS கூட இருக்கிறவங்க தான் அவரு மேலேயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறது.
ஸோ இது எப்படி இருக்குதுன்னா, ஸ்கூலில் மிஸ்ஸு கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா மிஸ் நான் மட்டும் காப்பி அடிக்கல, இவனும் தான் காப்பி அடிச்சான்னு கூட இருக்கிறவனு சேர்த்து விடுற மாதிரி இருக்குது. நீ ஒரு யூடியூபரு, ஆப்போசிட்ல இருக்கிறவன் யூடியூபரு, 2 பேரும் யூடியூபர்ஸ் தான். நீங்களே ஒண்ணு பண்ணா இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. இப்ப நான் பேசும்போது கூட லிட்டரலா ஒரு கெட்ட வார்த்தை வருது. வாட் டஸ் இட் மீன்? எல்லா இடத்துலயும் வந்துட்டு இதை பேசி 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 அண்ட் இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்களோ, எப்படி இருந்தாலும் முழுசாலாம் எவனும் பார்க்க போகிறது இல்லை, பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறீங்க. இவன் தான் சொல்கிறேன், பார்த்துன்னு இருக்கீங்களோ அவங்க வந்துட்டு சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறது கம்மி பண்ணிக்கோங்க. முன்னாடி எல்லாம் ஒரு படம்னா அப்படி இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு எதனா ஒன்று எடுத்துன்னு வந்துட்டு இப்படி அது இது ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கொச்சப்படுத்துற மாதிரி பெஸ்டின்னு ஒரு டாப்பிக்கை கூட்டு வந்து விட்டீங்களேடா. எதை பண்ணாலும் தப்பாடா. ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா கூட அது கூட தப்பு தான்டா. ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரி, பையன்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கானா முடிஞ்சிச்சு, அவனா நீன்றது. யாரா நீங்களா? என்னடா பண்றீங்க? லிட்ரலி நான் பேச ஆரம்பிச்சவங்க எவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். ஃபைன், அண்ட் தட்ஸ் வாட் ஐ மீன். இதுதான் பேசணும்னு சொன்னேன், முடிஞ்சு பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். அடுத்த வீடியோ ஆகஸ்ட்டு, அடுத்த மாதமாவது அஜித் சீரீஸை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா முடியல, மென்டல் ஹெல்த் கரெக்டாக இல்லை. ஏதாவது வீடியோ எடுக்கலான்ட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு உக்காந்தா வேன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உக்காந்துக்கிறேன் அப்படியே சும்மா. அந்த மாதிரி ஆகிடுது. தூங்கி ஏஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு போயிடுறேன் நான் வீடியோ பண்ணலான்னு உக்காந்தேன்னா. அதெல்லாம் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே பில்ட் பண்ணிட்டு நான் வரேன், ஒரு கம்பேக் கொடுக்குறேன். கம்பேக் இந்த வீடியோவே கம்பேக் அப்படின்னு சொல்ல முடியாது, இது கம்பேக் எல்லாம் இல்லை. இதில் கூட லிட்டரலாக புலம்பி தான் வச்சிருக்கேன். நான் எடிட்டிங் டேபிளுக்கு வந்தப்போ தான் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் தட்ஸ் த வீடியோ வைஸ். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், இன்னொரு நாள் இதை பற்றி பேசலாம். அண்ட் தட்ஸ் த வீடியோ வைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.